ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ட் லவர் சிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு டிஐஒய் தான். பழைய வீடியோவில் வந்து ஃபேக் டேப்லெட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். ஒரு 6+ கிட்ஸ்க்கு டாக்டர் செட் வீட்லேயே பண்ணுறதுக்காக ஒவ்வொரு திங்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போது நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு செத்தோஸ்கோப் மாடல் வித் ஒன்லி பேப்பர்ஸ். வேறு எந்த அந்த திங்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம், ஒன்லி பேப்பர்ஸ். ஸோ நம்ம பழைய வீடியோவிலே நிறைய பார்த்துருப்பீங்க பேப்பர் ரோல் பண்ணுறது எப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய இது மாதிரி பேப்பர் ரோல் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு 5 பேப்பர்ஸை வந்து பெண்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த பெண்டிங் ஷேப், ஒரு செமி சர்க்கிள் ஷேப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் இந்த மாதிரி திங்ஸ் எது செஞ்சாலும் ஹிரண்யா கூட இருப்பாள். நீங்களும் உங்கள் குக்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு மாடலிங், ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி உருவாகுது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் பசங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்டுங்க இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அவுட்டர் ஸ்கெலிட்டன் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கர்வும் அப்புறம் நடுவில் ஒரு ஸ்ட்ரைட் லைன். இப்போ வந்து அந்த எண்டில் வந்து நம்ம ஹார்ட் பீட் கேட்குறதுக்காக ஒரு ரவுண்டு வைக்கணும் இல்லையா, அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே பேப்பர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் ஆக்டிவிட்டி நிறைய வரும். ஸோ அந்த ரோலை கண்டினியூ பண்ணணுன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து இன்னொரு ரோல்குள்ளே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப நேரமாக. அப்படி இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் அதோடு அட்டாச் பண்ணி ஒட்டிட்டு இன்னொரு தடவை ரோல் பண்ணிடலாம். சரியா? ஸோ நம்ம ஹார்ட் பீட் பார்க்குறக்கு ரோல் ரெடி ஆகிட்டு அதை வந்து இந்த எண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதோட எண்டில் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராஸாக அப்புறம் கட் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து முதல்ல காயட்டும், ஒட்டிக்கிட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹெட்ஃபோனுக்குலாம் இருக்கிற மாதிரி அந்த இயர்பட்ஸ் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ தட் அப்படி நம்மளுக்கு பசங்களுக்கு அப்படியே நல்லா ஃபிக்ஸாக இருந்துக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் அதே தான் பண்ணுறேன். ஒரு பேப்பர் ரோல் தான் எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு பெருசாக வேண்டாம், இது ஓரளவுக்கு சின்னதாக இருந்தாலே போதும். ஸோ இப்படி ஒன்று செஞ்சு இதில் நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொன்று இந்த சைடு. அண்ட் இன்னொன்னையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குட்டீஸ் விளாடுறதுக்கு நம்மளோட பேப்பர் செத்தோஸ்கோப் ரெடி ஆகிடுச்சு. பட் இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. கலர் பண்ணிக்கலாமா? கலர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா என்கிட்ட வந்து இந்த மாதிரி கிளிட்டர் செல்லோ டேப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை ரோல் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன். சூப்பராக தான் இருந்துச்சு. அது பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு அடிஷ்னல் லுக் கிடச்ச மாதிரி இருந்தது. இது உங்கள் விருப்பம் தாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் டேப்ஸ் ரோல் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா கலர் பண்ணலாம், வாட்டர் கலர், அக்ரலிக் கலர், எந்த கலர்னாலும் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்தால்.
ஸோ பிங்க்கு கரெக்டாக அதோட முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, சூப்பர். அடுத்தது வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு. அது கீழே உள்ள அந்த டியூபுக்காக சுற்றுறேன். குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் டிஐஒய் ஸ்டெத்தோஸ்கோப் டாக்டர் சர்ச் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண உங்கள் கிராஃப்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே ஸ்டக் ஆகிட்டாங்க. மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து இந்த ஃபைனல் டச் ஸ்டெத்தோஸ்கோப்காக. ஸோ இது வந்து ஒரு இன்விடேஷன் கார்டோட பேக்லேருந்து தான் எடுத்தேன். கொஞ்சம் ஷைனியாக அழகான இதாக இருந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு சர்க்கிள் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு. சர்க்கிள் தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ சூப்பர். ஓகே, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஒட்டுறதுக்கு நேராகும். இந்த வாஷி டேப்ஸ்லாம் வந்து க்ளூ இருக்காது, நம்ம தான் தனியாக க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். ஸோ ஒட்டியாச்சு. அண்டு இதுலேயும் இந்த ரவுண்டை ஒட்டிடலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நம்மளோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம இயர்பட்ஸ் மட்டும் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால என்கிட்ட கொஞ்சம் இந்த சாட்டின் கிளாத் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், திடீர்னுட்டு இது மட்டும் கலந்து வந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அதையும் அந்த நம்மளோட ஸ்டெத்தோஸ்கோப்பையும் சேர்த்து நல்லா வச்சு டைப் பண்ணிட்டேன். ஸோ தட் இயர்பட்ஸ் தனியாக கலந்து வராது. ஓகே, ஸோ இந்த கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுனில் விளாடுறதுக்கு உங்களோட ப்ளே கிட்ட நீங்களே ரெடி பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.